ரீசெண்டா சென்னையில ஏசி மெட்ரோ ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அதுல ஒரு பெரிய சிக்கல். இதுவரைக்கும் உலகத்துல தோண்டி எடுத்த தங்கத்துல 11 to 13% ஆஃப் கோல்ட் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் உமன்ஸ்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் சிட்டியை பிளாக் பண்ண இந்தியன்ஸ். எது ஒருத்தர் கேப் போட்டிருக்கனால உயிர் தப்பிச்சாரா? என்னடி சொல்ற? எப்படி என்னன்னு டீடைலா தெரிஞ்சுக்க நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேடனுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா ட்வீட் போட்டுருக்காங்க. அண்ட் குறிப்பா ரஞ்சித் அவர்கள் ஐ ஸ்டாண்ட் வித் வேடன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. இந்தியன் சினிமாவே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம் தக் லைஃப் ஜூன் 5 ரிலீஸ் ஆக போற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்துக்காக இப்ப ப்ரொமோஷன்ஸ் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்க இந்த சமயத்துல கமல்ஹாசன் அவர்கள் Hey guys, this is me Vijay Dhanush. Welcome to our show Weekly Insight. So yes, எல்லாருமே நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் சுட சுட உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார்? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல பரணி குமாரின்ற தம்பதி பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு பொண்ணு இல்லாத காரணத்தினால ஒரு டாக், அதாவது வந்து ரியான்ற ஒரு டாகை வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரியான்ற டாக் அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கமாவே மாறி இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு மெம்பரா இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியான்ற டாக்கு வேற லெவல்ல ஒரு விமர்சையான ஒரு வளகாப்பை நடத்தியிருக்காங்க. இந்த வளகாப்பு எந்த அளவுக்கு விமர்சையா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்கு 11 வகையான சீர்வரிசை, அதுல வந்து பிஸ்கெட்டு, பெடிகிரி, வளையல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாய்க்கு பட்டுப்புடவை உடுத்தி வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்தவங்க எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டிருக்காங்க. சோ இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாவே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. குடும்பங்கள்ல பெட் அனிமல் வளர்க்கறது ஒரு ஜெனரேஷனா மாறிட்டே இருக்கு. குறிப்பா நாய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காவலுக்காக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு செல்ல பிராணியா மாறிச்சு. அந்த அது ஒரு ஃபேமிலியோட ஒரு மெம்பரா பாத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த குடும்பத்தினர் செஞ்சது அதை விட அடுத்த லெவல். அதுக்கு வளகாப்பை செஞ்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அங்கமாவே மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பெட் லவரா இருந்தா உங்க பெட்காக நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ரீசெண்டா சென்னையில ஏசி மெட்ரோ ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அதுல ஒரு பெரிய சிக்கல். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல லோக்கல் ட்ரெயின் வசதின்றது மக்களுக்கு ஒரு பெரிய பேக் போன்னே சொல்லலாம். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க அன்றாட வேலைக்காகவும் அதுக்கப்புறம் முக்கியமான தேவைகளுக்காகவும் இந்த மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்றாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த லோக்கல் ட்ரெயினோட வசதி ஸ்டாப் பண்ணாலே வந்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கும். ஏன்னா வந்து அவங்களோட லைஃபே வந்து இந்த லோக்கல் ட்ரெயினை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இவ்வளவு முக்கியத்துவமா இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் போய் ஏசி லோக்கல் ட்ரெயின்ஸை செங்கல்பட்டுல இருந்து சென்னை கடற்கரை வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏசி லோக்கல் ட்ரெயினோட அகலம் ரொம்ப பெருசா இருக்கனால பிளாட்ஃபார்ம்ல வந்து உரசிட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. சோ அதுக்கு இந்த லோக்கல் ட்ரெயின்ல வர்க் பண்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்ஸை சுத்தியலால அடிச்சு அதை வந்து சரி செய்ய பார்த்திருக்காங்க. சோ இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெக்னாலஜி ஏஐன்னு எவ்வளவோ வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல லோக்கல் ட்ரெயினை வந்து சுத்தியால அடிச்சு சரி செய்யறாங்கன்னா அப்ப அந்த ட்ரெயினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத எல்லாருமே விமர்சனமா பேசிட்டு இருக்காங்க. லோக்கல் ஏசி ட்ரெயின்ஸ்ல இந்த பிரச்சனைனா இந்த பக்கம் ஜூன் 1ஆம் தேதி 10 லோக்கல் ட்ரெயினை அந்த ஒரு நாள் மட்டும் ஸ்டாப் பண்றதா சதர்ன் ரயில்வே சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா அந்த 10 ட்ரெயின்ஸையும் அந்த ஜூன் 1ஆம் தேதி சரி பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் ட்ரெயின்ஸ் மக்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை பேசிட்டு இருந்தோம். ஸோ ஜூன் 1ஆம் தேதி 10 ட்ரெயினை ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லோக்கல் ட்ரெயினில் அடிக்கடி பிரயாணம் பண்றாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கோல்டு, தங்கத்தை பிடிக்காத இந்தியன் விமன்ஸை பார்க்கறது ரொம்பவே அபூர்வன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு தங்கம் அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, தங்கத்தை அவங்க ஒரு ஜுவல்லரி அலங்கார பொருளா மட்டும் பார்க்காம அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, உலகத்தில் இது வரைக்கும் தோண்டி எடுத்த தங்கத்துல 11லேருந்து 13% ஆஃப் கோல்டு இந்தியன் விமன்ஸ்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 ரிசர்ச்ல வந்த ரிப்போர்ட்டின் படி இது வரைக்கும் உலகத்தில் தோண்டி எடுத்த தங்கத்துல 11 to 13% ஆஃப் கோல்டு இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் விமன்ஸ்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 11 to 13% ஆஃப் கோல்ட் 25,000 டன்ஸ் 1.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் சொல்றாங்க. நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கு அது கால்குலேட்டே பண்ண முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் உமன்ஸ் வச்சிருக்க தங்கம் USA, இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சுவிட்சர்லாந்து இந்த எல்லா கண்ட்ரீஸோட கவர்மெண்ட் கோல்ட் ரிசர்வ் விட நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் உமன்ஸ் கிட்ட அதிகமான தங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எல்லா கண்ட்ரீஸும் சேர்த்து மொத்தமாவே கோல்ட் பாத்தீங்கன்னா 19,700 டன்ஸ் தான் இருக்கு. இப்பதான் புரியுது நம்ம இந்தியன் பெண்கள் எவ்வளவு கெட்டிக்காரங்கன்னு சொல்லிட்டு. 6 கண்ட்ரியோட கவர்மெண்ட் கோல்டையும் நம்ம நாட்டு பெண்கள் அவங்க வீட்லயே வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கோல்டு ரொம்ப வச்சிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ப்ரௌட் ஆஃப் யூ மச்சான்னு சொல்லுங்க.
கொரோனா இஸ் பேக். COVID-19 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2019ல சைனால உருவாகி 2020 2021ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேவே வந்துச்சுன்னு சொல்லலாம். கொரோனானால நிறைய மக்கள் இறந்தாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம எல்லாருமே லாக்டவுன்ல வீட்டிலே இருந்தோம். பேண்டமிக் அப்படின்னு ஒரு கயோசான சுச்சுவேஷன் தான் நம்ம இந்தியாவே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சு எல்லா மக்களுக்கும் அந்த வேக்சினேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமா அந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம மக்கள் எல்லாருமே வெளில வந்தோம். ஆனால் அப்பவே கோவிட் நம்ம இந்தியா விட்டு வெளில போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கங்கே ஒரு கேசஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவிட் கேஸ் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாளில் இந்தியாவில் மட்டுமே 1000 கேஸ் கிட்ட ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரிசா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கோவிட் ரொம்ப ரேப்பிடாக போயிட்டு இருக்கு. இதில் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 and 2021ல இந்த கோவிட்னால நிறைய பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிட் கேசஸ் வந்தாலுமே ரெக்கவர் ஆயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் கோவிட்னால டெத் நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் 3 பேர், சண்டிகர்ல 2 பேர், அதுக்கப்புறம் கர்நாடகா, சென்னை, சண்டிகர் இந்த பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே 2019ல வந்த அந்த கோவிட் வேரியன்ட்ல மூச்சு திணறலா இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சிம்டம்ஸ்ல தான் இவங்களும் இறந்திருக்காங்க. இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் 2020ல பார்த்தீங்கன்னா டெத் ரேட் 1-2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு போச்சு நமக்கே தெரியும். ஸோ இந்த டைம் அந்த மாதிரி அசால்ட்டா இல்லாமல் எல்லாருமே சேஃபாக இருந்திருக்கோங்க. தாய்லாண்டில் ஒரு பூனை தொலைஞ்சிருக்கு. அதுக்காக அந்த பூனையோட உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரும் கஷ்டப்பட்டு அந்த பூனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க உரிமையாளர்கிட்ட பூனை கிடைச்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் பூனையை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வர கேப்பில் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பூனை கிட்ட ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் அந்த பூனை ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டுருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் எல்லாம் ஒன்று ஆயிட்டோம், ஒன்று மணி விளையாடிட்டு இருக்கோன்னு பூனை நினச்சிட்டோ என்னமோன்னு தெரியல. அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே கீழே போட்டுருச்சு அந்த பூனை. ஸோ இதனால காண்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களே நீ அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பூனை எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பூனையோட உரிமையாளர்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே அந்த போலியான அரெஸ்ட்டுக்கு ஒரு போலியான ஜாமீனும் எடுத்து எல்லாருமே ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து ஃபன் பண்ண சம்பவம் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு கேட் லவராக இருந்தால் மறக்காம நம்ம ப்ரோக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்களோட கேட் லவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ரீட்டையே பிளாக் பண்ண இந்தியன்ஸ். நியூயார்க்கோட வால் ஸ்ட்ரீட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு கோடி கணக்கில் பணம் பொருளக்கூடிய இடம் அது. ஸோ அப்படியாப்பட்ட அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன இஷ்யூ நடந்தாலுமே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி உலகத்தில் நிறைய இடத்துல ப்ரைஸ் அதிகமாகும் கம்மியாகும் அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். ஸோ அப்படியாப்பட்ட அந்த ஸ்ட்ரீட்டை நம்ம இந்தியன்ஸ் மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 400 பேர் அந்த ஸ்ட்ரீட்டையே பிளாக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்டில். நியூயார்க் மாதிரி மாடர்ன் சிட்டில நம்ம நார்த் இந்தியன் வெட்டிங் ட்ரெடிஷனான பராத்தை நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே அங்கே நடத்தினது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் தனி மனிதனோட சந்தோஷம் ட்ரெடிஷனுக்காக 400 பேர் ஒரு ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணதுனால அங்கே இருக்க மக்கள் நிறைய பேருக்கு லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ், இடையூறு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு மக்கள் ஒரு இஷ்யூவா சொல்றாங்க. எது என்னவா இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷன் கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் தான். ஆனால் அது மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒருத்தர் கேப் போட்டிருக்கனால உயிர் தப்பிச்சாரா? என்னடி சொல்ற? எப்படி என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் ட்ரக்கிங் வீடியோஸ் ரொம்பவே வைரலாக இருக்கிறனால சில மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கிங் தானே ஈஸியாக ஒரு காட்டில் நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ட்ரக்கிங்கிறது ஒரு ஸ்போர்ட், அதுக்கு ஒரு தனி ட்ரைனிங் தேவைப்படும். அதை தெரிஞ்சுக்காம நிறைய பேர் நானும் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறப்ப நிறைய ஆபத்துகள்லாம் இருக்கும். அது எந்த அளவுக்குன்றதை இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு குடியில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. பின்னாடி இருந்து ஒரு பாம்பு, அது ரொம்பவே விஷத்தன்மை உள்ள பாம்பு, அது கடிக்க வந்திருக்கு. நல்ல வேலை அவர் கேப் போட்டிருந்தாரு, இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவர் காலி ஆயிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது. ஸோ ட்ரக்கிங் போகிறவங்க கேர்ஃபுல்லாக பார்த்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொண்டு போயிருங்க. மறக்காமல் கேப் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் காட்டுக்கே ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல். ஆனால் அந்த சிங்கத்துக்கும் ஒரு நல்ல குணம் இருக்குன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. சிங்கம் ஒரு கூண்டில் இருக்குது. எல்லாருமே அந்த சிங்கத்தை பார்த்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துருக்காங்க. ரொம்ப ஆர்வப்பட்ட ஒரு டூரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூண்டுக்குள்ளேயே அந்த கேஜ்குள்ளேயே கை விட்டு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்த சிங்கம் தம்பி இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை, நானாக இருக்கங்காட்டி உன்னை உயிரோட விட்றேன், ஒழுங்காக உன் கையை எடுத்துகிட்டு வெளில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் அவரோட காலில் அந்த கையை புஷ் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 2 வீடியோஸில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பெரிய லெசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் பாம்போட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் அவ்வளோதான், நம்ம சேஃபாக இருக்கோம், யாருமே நம்மளை எதிர்க்க இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாம்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, டக்குன்னு அவர் அட்டாக் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் வந்து நம்ம சேஃப் ஆகிட்டோம், நம்ம தான் மேலே அப்படின்னு நினச்சிருக்க வேண்டாம். நம்மளை சுற்றி என்ன வேணால் நடக்கலாம், எப்பயுமே எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்ட். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் சிங்கம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் பார்க்க ரொம்ப தோரணையாக கர்ஜனையாக இருக்கும். அது வந்து ரொம்ப டேஞ்சரான அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்குன்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் மக்களும் பார்க்க வெளித்தோட்டத்தில் வந்து ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக வந்து பார்க்க ரூடாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்குன்றது இதில் தெரிஞ்சுக்கோங்க. ராப்பர் வேடன் அரெஸ்டட் அகைன். என்ன நியூஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரீசெண்டாக மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. ட்ரக் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், ஹேமா கமிட்டி, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பரான ரேப்பராக இருக்கக்கூடிய வேடன் மேலேயும் வந்து நிறைய கேசஸ் போட்டிருக்காங்க. ட்ரக் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், அதுக்கப்புறம் இப்போ ஜாதி வன்மையை தூண்டுறாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா இவர் மேலே வச்சிருக்க கேஸ் எல்லாமே டார்கெட்டட் கேஸ். கவர்மெண்ட்டே வந்து இவரை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள்லாம் சொல்கிறாங்க. அது எதுக்காகன்னா பேசிக்காக இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ராப் சிங்கர் டூபேக்கை வந்து இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், ஜாதிக்கு எதிரான விஷயங்கள், கேஸ்ட்டுக்கு எதிரான விஷயங்கள், நிறைய வன்கொடுமைகள் பற்றி இவர் பாட்டு மூலிமா அவரோட ரேப் மூலிமா மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு ரேப் பாடியிருக்காரு. அந்த ரேப்பில் வந்து அவர் கேஸ்ட் வைலன்ஸை தூண்டுறாரு, பிரைம் மினிஸ்டர் தப்பாக பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே இன்னொரு கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த கேஸை அப்போஸ் பண்ணுற வகையில் வேடனுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா ட்வீட் போட்டிருக்காங்க. அண்ட் குறிப்பாக பா ரஞ்சித் அவர்கள் ஐ ஸ்டாண்ட் வித் வேடன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில். எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரொம்பவே முக்கியம். அவரோட கருத்துக்களை சுதந்திரமா சொல்றதுக்கே வந்து இங்க தடை போடுறப்போ அந்த ஆர்டிஸ்ட் எப்படி வளர முடியும், அந்த ஆர்டிஸ்ட் எப்படி அவங்க கருத்துக்களை சொல்ல முடியும்ன்றதான் வந்து நிறைய மக்கள் வந்து ஒரு கருத்தா வைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வேடன் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவரோட சாங்ஸ் உங்களை எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியன் சினிமாவே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம் தக் லைஃப் ஜூன் 5 ரிலீஸ் ஆக போற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்துக்காக இப்போ ப்ரொமோஷன்ஸ் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ரீசெண்டாக வந்து ஒரு கான்ட்ரவர்சிலையும் மாட்டினாரு. அந்த இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கன்னடா தமிழ்ல இருந்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்போஸ் பண்ற வகையில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நீங்க தக் லைஃப் படம் இங்கே ரிலீஸே பண்ண முடியாது, கமல்ஹாசன் அவர்கள் அப்பாலஜைஸ் பண்ணாதான் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விடுவோம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அன்புக்கு அப்பாலஜைஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் நமக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா சிஎம்ஏ கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த இஷ்யூல இன்வால்வ் ஆன கன்னட ஆக்டர் சிவானா கமல்ஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தக் லைஃப் டீம் படத்துக்கு சில டேட்கள் தனியாக லாக் பண்ணி ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராம கமல்ஹாசன் அவர்கள் பேசின சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனாக கான்ட்ரவர்சியாக மாறிட்டு இருக்கு. படம் வேற ரிலீஸ் ஆகி இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு. கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்ற எந்த இஷ்யூவும் நமக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தக் லைஃப் படத்துக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் பேசினது சரியா தப்பான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எஸ், தட்ஸ் த நியூஸ் ஃபார் த வீக். இந்த நியூஸ் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம பாலிசி தான், தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதும் நம்ம பாலிசி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்த மாதிரி நியூஸஸ்லாம் நம்ம சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காமல் நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.